இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வானொலியை கண்டுபிடித்த மார்க்கோனி முதலில் வானொலியில் பேசிய செய்தி என்ன தெரியுமா? நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஆலயத்திற்கு போவேன். பாதிரியார் பரமண்டலத்தில் உள்ள எங்கள் பிதாவே என அழைத்து ஜெபம் செய்வார். இந்த பிரார்த்தனை பிதாவை சென்றடையுமா என்று அப்போது சந்தேகப்பட்டேன். ஆனால் இன்று எங்கோ இருந்து பேசும் ஒலியை எங்கிருந்தோ நீங்கள் கேட்கிறீர்கள் என்கிற போது நாம் எழுப்பும் எந்த ஒலியையும், அதாவது எந்த ஜெபத்தையும் பரமண்டலத்தில் இருக்கும் பரமபிதா கட்டாயமாக கேட்டு பதில் தருவார் என்று உறுதியாக நம்புகிறேன் என்று கூறினார். மற்றொரு சம்பவத்தில் கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக ஒரு சகோதரனை சிறையின் இருண்ட அறையில் அடைத்தார்கள். அங்கு வெளிச்சம் என்பதே கிடையாது. இருள், எப்பொழுதும் இருள், 24 மணி நேரமும் இருள்தான். அந்த கைதியிடம் வேத புத்தகம் இருந்தும் கூட அவனால் அதை வாசிக்க முடியவில்லை. அவன் எப்போதும் வேதத்தை திறந்து வைத்துக்கொண்டு தனக்கு உணவு கொடுக்க வருகிறவர்கள் எப்போது தன் அறை கதவை திறப்பார்கள் என்று பார்த்து கொண்டே இருப்பான். கதவு திறக்கும் போது வருகிற வெளிச்சத்தில் மிக வேகமாக தாகத்தோடு 1-2 வசனங்களை வாசிப்பான். அதற்கு பிறகு இருட்டில் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு படித்த வசனங்களை தியானித்தவாறே அடுத்த முறை கதவு திறக்கப்படும் வேளைக்காக ஏக்கத்தோடு காத்திருப்பானாம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஜெபம், வேத வாசிப்பு இரண்டும் 2 கண்கள் போல நமக்கு மிகவும் அவசியமாகும். மனிதன் கர்த்தருடன் ஒரு தொடர்பு பரிமாற்றம் செய்யும் வழிமுறையே ஜெபம். தேவ சமூகத்தில் நம்மை தயார்படுத்தி கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து அவர் நமது இருதயத்தில் உணர்த்தும் பாரங்களுக்காக ஜெபித்து இறுதியில் நம்முடைய தேவைகளையும் தெரியப்படுத்தி நன்றி சொல்ல வேண்டும். மனித வாழ்வில் தனி ஜெபம், குழுவாக ஜெபிக்கும் ஜெபம், குடும்ப ஜெபம், சபையில் ஜெபம், உபவாச ஜெபம் என எல்லா ஜெபங்களும் அவசியம். தானியேல் பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்தும் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். ஆகையால் சிங்கக்கெபியில் காப்பாற்றப்பட்டான். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஜெபம் மாத்திரம் போதாது. தேவன் தம்முடைய வார்த்தைகள் மூலம் நம்மோடு கூட பேசுவார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை ஊன்றி கட்டுவது கர்த்தருடைய வார்த்தை. அதை வாசித்து தியானித்து ஜெபிப்பது, தேவனுக்கு கீழ்ப்படியும்படி நமது இருதயத்தை பக்குவப்படுத்துவது மிகவும் அவசியமாகும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் மறந்தால் அவர் நமது பிள்ளைகளை மறந்து விடுவார். ஆம் பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபியுங்கள். வேத வார்த்தைகளுக்கு நேராக உங்கள் வாழ்க்கையை திருப்புங்கள். உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டு நன்மையான ஈவுகளை அருளி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நாங்கள் கிறிஸ்தவ வாழ்விலே உயிரை பரப்பதற்கு அப்பா 2 ரெக்கைகளைப் போல ஆண்டவரே ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் விடாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா தொடர்ந்து செய்து கத்தாவே அப்பா உன்னத அனுபவத்திற்கு அப்பா கடந்து வரக்கூடிய கிருபைகளை தேவனில் கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா வேத வாசிப்பின் மூலம் கத்தாவே கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கத்தாவே கேட்கவும் ஆண்டவரே ஜெபிப்பதன் மூலம் ஆண்டவர் மோடு கூட பேசவும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே தேவனீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.